எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு பெரியவர் வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார். தம்பி என்னப்பா வயசாகுதுன்னாரு. எனக்கு ஒரு 28, 29 ஆகுது சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு வந்து 58 வயசு ஆகுது. நான் வந்து என்னோட வாழ்க்கையை மற்றவங்களுக்கோசமே என் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டேன். நீ வந்து அது மாதிரி இருக்காத அப்படின்னு சொன்னார். ஏன் ஐயா அப்படி மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாப்பா நான் எது பண்ணாலும் யோசிப்பேன். ஐயோ அவன் என்ன சொல்கிறான், இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சது கூட இருக்கும். ஆனால் அது பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். பட் இவங்கள பார்த்து நான் வந்து அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அப்படி பயந்து வந்து என் லைஃப்பில் நான் இப்போ கடைசி காலகட்டத்தில் நின்று பின்னாடி என் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைப்பா. என் லைஃபு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திரும்பி நான் அந்த 25 வயசுக்கு நான் போயிட மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. அதனால தான் சரி உங்ககிட்டயும் வந்து உன்னோட லைஃப்பை வந்து விட்டுறாத நீ. இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, யாருக்கோசமும் வாழக்கூடாது. நமக்கோசம் நம்ம ஃபஸ்ட்டு வாழணும். ஓகேங்களா? அது எனக்கு ரொம்ப லேட்டாக புரிய வந்துச்சு. ஓகேங்களா? இருக்கிறது ஒரு லைஃபுங்க. நம்ம லைஃபு நம்ம வாழாமல் வேறு யார் வாழ போகிறா? இன்னிலேருந்து இப்போத்துலேருந்து ஹாப்பியாக வாழ போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். மற்றவங்க சொல்கிறவனுங்க சொல்லின்னு தான் இருப்பானுங்க.